பிரைஸ் தி லார்ட். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி மத்திய 6:10 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் என்கிறது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஆளுகையும் அது நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்கிறது பரலோகத்தில் இருப்பதாக காணப்படுவதாக இருந்தாலும் அந்த ஆளுகையின் மேன்மை என்கிறது பூமியிலே நமக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவில் எளிமையுள்ள பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது. அதே 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதி நிமித்த துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடையது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இதற்கு இடையில பரலோக ராஜ்யத்திற்கான தகுதி அடைவதற்கான வழிமுறைகளையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே பரலோக ராஜ்யம் என்கிறது, பரலோகத்தின் ஆளுகை என்கிறது இதோ நமக்குள் வந்திருக்கிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தேவன் பரலோகத்தில் ஆளுகை செய்கிறவரை மாத்திரமல்ல, பூமியில் வாழ்கிற நம்மையும் அந்த பரலோக ஆளுகைக்குள்ளாய் நம்மை நடத்துகிறார் என்பதை அறிந்து நான் இந்த பூமிக்குரிய ஆளுகையை நம்பி ஓடாமல், அதை சார்ந்து கொள்ளாமல், பூமியில் எத்தனை பெரிதான ஆளுகைகள், கேடுபடான ஆளுகைகள் எல்லாம் சம்பவித்தாலும் பரலோகம் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் ஆளுகையினாலே நாம் நஷ்டப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. பரலோகத்தின் ஆளுகையாக தேவனுடைய ஆளுகையினாலே நாம் நன்மை பெற்று வாழ்வோம். குறைபடாமல் தேவன் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து இந்த நல்வழியில் நடத்துவாராக. ஆமென்.